ஒரு பொட்டிக்காரன் அடிச்சா கூட ஒரு பொட்டிக்காரன் வந்து கேக்குறான், ஒரு வட்டிக்காரன் அடிச்சா ஒரு வட்டிக்காரன் வந்து கேக்குறான். ஆனா ஒரு அரிய ஸ்டூடெண்ட் டார்ச்சர் பண்ணா எஸ்கிரேட் பசங்கள வரமாட்டாங்கல்ல. சைக்கிள் டெஸ்ட், மாடல் டெஸ்ட் எல்லாம் ஒண்ணு எழுதுவோம். ஆனா ஸ்பெஷல் கிளாஸ் மட்டும் அரியர் ஸ்டூடெண்ட்டுக்கா? இவ்வளவு ஏன் தம்பி அரியர் ஃபீஸ் 150 ரூபாய்க்கு ஏத்திருக்கானுங்க. ஆனா அரியர் ஃபீஸுக்காக நாம படுற அசிங்கம் நம்மளுக்கு தானே தெரியும். பெரிய வெப்பம். எப்ப பார்த்தாலும் புது புது ரூல்ஸா போட்டு நம்மள சாவடிக்கிற அந்த யூனிவர்சிட்டிக்கு அரியர் பசங்களோட கஷ்டம்னா என்னன்னு புரிய வெப்பம். அடுத்த 2 நாள்ல யூனிவர்சிட்டியோட ஆல் டிக்கெட் சர்வரை ஆக்ட் பண்றோம். கொய்யால ஆல் டிக்கெட்டை தவிர வேற எந்த நினைப்பும் அவங்களுக்கு இருக்க கூடாது. அது எப்படி தம்பி முடியும்? முடியும். யூனிவர்சிட்டியோட ப்ளூ பிரிண்ட் வேணும். வணக்கம். உங்க கேள்விய நீங்க கேட்கலாம். இதுல என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்கு? வேறு படிக்காத அரியர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? அரியர் கூட்டமா? வாங்க சார் வாங்க. வந்தாச்சு. நீங்க தான் சொன்னீங்களா அரியர் கூட்டம்னு? கடைசியா எப்ப டெஸ்ட் எழுதிருப்பீங்க? 1 வருஷம் இல்லை. 2 வருஷம் இல்லை. வாழ்க்கையில டெஸ்ட் எழுதிருக்கீங்களா? ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதிருக்கேன் இன்டர்வியூல. இந்த அரியர் கூட்டம் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதின கூட்டம் இல்ல, வருஷா வருஷம் மாடல் ரீமாடல் அரியர்னு எழுதின கூட்டம். போங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? ஒரு தமிழ்நாடு யூனிவர்சிட்டி 2000 இன்ஜினியரிங் பசங்கள டார்ச்சர் பண்ணிருக்கு. அதுல எதிர்த்து நின்ன கூட்டம் இந்த கூட்டம் தான். அதுக்காக அவங்க கொடுத்த விலை 4 கரண்ட் எக்ஸாம கோட்டை விட்டது. இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி பண்ணி முடியல. வருஷம் ஃபுல்லா காமெடி போஸ்ட பார்த்து சிரிக்கிற உங்களுக்கு அத பண்ணவங்க ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? ஆவடி சைடுல இருக்கிற ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்காக சாயந்தரம் 5 மணி வரைக்கும் காலேஜ் வச்சிருக்கு. இதுல பசங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்படி கிடைக்கும்? ஸ்டூடெண்ட் தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? அவங்க சாட்டர்டே லீவு கேட்கல சார், தூங்குறதுக்கு டைம் கேக்குறாங்க. இந்த கூட்டம் மட்டும் இல்ல, இன்ஜினியரிங் டார்ச்சர்ல இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டம் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் படிச்சவங்க அக்கவுண்ட்ஸ்ல வேலை பாக்குறான், ஷோரூம்ல காரை துடைக்கிறான், மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். உங்கள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க அப்பா அம்மாவோட ஆசையை பறி போகுது. இது கடந்த நண்பன் படம் வரத்துக்கு முன்னாடி இருந்து நடந்துகிட்டு வருது. உங்களை பேஸ்புக் போஸ்ட், காமெடி போட்டோஸ், வாட்ஸ்அப் ஜோக்குன்னு சிரிக்க வச்சிட்டு இருந்த அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. 2007 இருந்து இது வரைக்கும் பிஇ படிக்க ஆசைப்பட்டவங்க இந்த படிப்பே வேணான்னு வேற வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ அரியர் ஃபீஸ் 150 ரூபா அரியர் ஃபீஸை ஏத்தி அந்த அரியர் பசங்களோட வாழ்க்கைய சாகடிக்க போகுது. 30 அரியர். எப்படி 30 அரியர் வச்ச ஒரு ஊரப்பாக்கம் யூனிவர்சிட்டி பையன் என்னால பாஸ் பண்ண முடியாதுன்னு லஞ்சம் கொடுக்கறான். அவனுக்கு டிகிரியை கொடுத்த அந்த காலேஜ் அசிங்கப்படல, அந்த காசை வாங்கின அந்த ஏவோ அசிங்கப்படல. ஆனா 5 அரியர் வச்ச ஒரு பையன் அதை கிளியர் பண்ண முடியாம வருஷம் ஓடி ஓடி கடைசியில டிகிரியை கேன்சல் பண்ணிக்கிறான். இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எஸ்கிரேட் பசங்களுக்கு நேரம் இல்ல. இத பத்தி எடுத்து சொல்லதான் ஸ்டாஃப் கிட்ட கேட்டோம். ஆனா அவங்களுக்கு காலையில லேட்டா வர்ற பசங்களையும், ஷூ போடாத பசங்களையும், ஃபார்மல் ட்ரெஸ்ல வராத பசங்களையும் பிடிக்கிறதுக்கு நேரம் இருக்கு. ஆனா டார்ச்சர்ல இருக்கிற ஒரு அரியர் ஸ்டூடெண்ட் பத்தி யோசிக்கிறதுக்கு 2 நிமிஷம் நேரம் இல்ல. தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் காலேஜே வேணான்னு சொல்லல, எழுத போற அரியர் எக்ஸாமோட ஃபீஸை ஏத்த வேணாம், பேப்பரை ஸ்ட்ரிக்டா கரெக்ஷன் பண்ற ஸ்டாஃப் வேணாம், சாயங்காலம் ஸ்பெஷல் கிளாஸ், ஸ்லோ லேர்னர் கிளாஸ் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வெட்டி கிளாஸ் வேணாம். ஸ்லோ லேர்னர் கிளாஸ் விட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போற பசங்க நைட்டு 9 மணிக்கு போய் சேர்றாங்க. 9 மணிக்கு. சிஜிபிஏ ஜாஸ்தியா இருக்கவன் தான் வேலைக்கு வரணும்னு ஒரு கம்பெனி ரூல்ஸ் போட்டா ஒரு அரியர் ஸ்டூடெண்ட் வேலையை நினைச்சு பார்க்க முடியுமா?